ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி ஃபுட் இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ கொழுக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. இது இடியாப்பம் செய்கிறதுக்காக வீட்டில் தயார் பண்ணி வச்சுருக்கிற மாவு. இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்குங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி நல்லா சூடு பண்ணி வச்சு இது கூட சேர்த்து நம்ம இப்போ கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைக்கான மாவு ரெடி ஆயிருச்சு. இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். பூரணம் செய்கிறதுக்கு 1 கப் கடலைப்பருப்பு 2 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ 1 கப் வெல்லம், அப்புறம் 1 கப் துருவன தேங்காய் எடுத்துக்குங்க. ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்குங்க. துருவி வச்சிருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்து இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. நம்ம குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கிற கடலைப்பருப்பை மிக்சியில் இந்த மாதிரி நைஸாக அடித்து இது கூட சேர்த்துக்குங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை கடைசியாக சேர்த்து ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு சிம்ல இருக்கட்டும். இப்போ நமக்கு பூரணம் ரெடி ஆயிருச்சு. இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாவு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அச்சு யூஸ் பண்ணி நம்ம இப்போ கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இந்த மாதிரி ஒரு அச்சு நம்ம எடுத்துருக்குறோம். இதில் 2 பக்கமும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு அழகாக கொழுக்கட்டை மாவு செட் ஆயிரும். 2 பக்கமும் இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்திலேருந்து சின்ன ஒரு உருண்டை உருட்டி நடுவில் சேர்த்துக்குங்க. 2 பக்கமும் ரெண்டையும் சீல் பண்ணும்போது எக்ஸஸாக இருக்கிற மாவு நமக்கு வெளியில் வந்துடும். இது நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நமக்கு கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிருச்சு. நம்ம இன்றைக்கி 2 வகையான கொழுக்கட்டை அச்சு யூஸ் பண்ணி கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதில் நம்ம இப்போ எப்படி கொழுக்கட்டை செய்யலாங்கிறத பார்க்கலாம். உள்ளே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி உள்ளே வச்சு ப்ரெஷ் பண்ணிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற மாவு வெளியில் வந்துடும். கொஞ்சமாக தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஹோல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்திலேருந்து சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி உள்ளுக்குள்ளே சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே பூரணம் செட் ஆயிரும். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு மேலே இந்த மாதிரி பண்ணி விட்டிங்கன்னா நமக்கு இப்போ கரெக்டாக ஷேப் கிடச்சிரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான அழகான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து
கீழே இருக்கிற இட்லி தட்டு வச்சுக்கோங்க. இது மேலே ஒரு காட்டன் துணி போட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் நம்ம இப்போ வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இட்லி வேக வைக்கிற மாதிரி தான். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு எப்படி தெரியுதுன்னா, இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நமக்கு கொழுக்கட்டை வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா அழகான கொழுக்கட்டை ரொம்ப அருமையாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.